ஹாய் குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் என்ன தெரியுமா? நரியும் திராட்சையும். வாங்க கதையை பார்க்கலாமா? காட்டில் ஒரு நரி ரொம்ப பசியாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. நரியோட வயிறு பசியில் கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்டுச்சான். காட்டில் நரி சாப்பாடு தேடி அங்கும் இங்குமா அலைஞ்சதுல நரி ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அப்போதான் நரி ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்துல திராட்சையெல்லாம் கொலை கொலையா தொங்குச்சான். நரி அந்த திராட்சையை ஆசையோட பார்த்து, ஐயா எனக்கு உணவு கிடைச்சிடுச்சு, நான் இந்த திராட்சையெல்லாம் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சதான். ஆனா திராட்சை கொத்து ரொம்ப ஹைட்ல இருந்துச்சு. அதனால நரியால திராட்சையை பறிக்கவே முடியல. அது எகிரி எகிரி குதிச்சு குதிச்சு கூட திராட்சைகளை தொடவே முடியலையாம். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நரி தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு நேரா நின்று தன்னால முடிஞ்ச அளவு திராட்சையை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனாலும் இப்பவும் முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நரியால திராட்சை கிட்ட கூட நெருங்க முடியல. நரியோட முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கடைசியில நரி சோர்ந்து போய் கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்ச நரி, சீச்சி இந்த திராட்சை புளிக்கும், எனக்கு இந்த திராட்சையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா நடந்து போயிடுச்சு. ஹலோ குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்த ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணாலும் அதை பாதியிலே விட்டுடக்கூடாது. அந்த விஷயம் முடியிற வரையும் நம்ம அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நரி மாதிரி நம்ம பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது. அந்த நரி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த திராட்சையை அதால பறிச்சிருக்க முடியும்.